கும்படி கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விழா பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழ் புத்தாண்டை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அதற்காக நடைபெறக்கூடிய விழாவாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய விழாவாக இருக்கிற காரணத்தால் இங்கு திரண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை காலம் கடந்து சொல்லக்கூடிய நேரமாக இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக கருதி என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர், குறிப்பாக இந்த விழா நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய தனசேகரன் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன், மேடையில் வந்து அமர்ந்தவுடன், இது என்ன நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய விழாவா அல்லது நம்முடைய மகளிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாநாட்டை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மகளிர் சுய உதவி குழு என்கிற அமைப்பு நான் பொறுப்பேற்கிற வரையில், ஏன் கடந்த காலங்களில் அது சமூக நலத்துறை என்கிற அந்த அமைப்பின் கீழ் பணியாற்றக்கூடிய நிலையில் இருந்து வந்தது. ஆனால் 2006ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவையில் அந்த பொறுப்பை நான் ஏற்றதற்கு பின்னால் இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்பது நான் பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய ஊரக வளர்ச்சியின் கீழ் அந்த நிலை, அந்த பொறுப்பு வந்தது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக என்றைக்கு என்னுடைய தலைமையின் கீழ் பணியாற்றக்கூடிய ஊரக வளர்ச்சி துறையின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு என்கிற அமைப்பு வந்ததோ, 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம் என்று சொன்னால் ஒரு அடையாளத்திற்கு 5 பேருக்கு 6 பேருக்கு வழங்கிவிட்டு மற்றதை நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம், அல்லது உங்களுடைய இல்லம் தேடி அதிகாரிகள் அதை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று செய்தியை சொல்லிவிட்டு அத்தோடு அந்த நிகழ்ச்சியை முடிப்பது வழக்கம். அதுதான் மரபாக இருந்து வந்தது. ஆனால் தேவைப்படக்கூடிய வசதிகளை, சலுகைகளை, திட்டங்களை, சாதனைகளை தொடர்ந்து இந்த ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக 89 தொடங்கப்பட்ட இந்த சுய உதவி குழு இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து கம்பீரமாக பெருமைப்படத்தக்கக்கூடிய வகையில், இன்னும் கூட நான் பெருமையோடு பூரிப்போடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழு ஒரு முன்னிலை பெற்ற மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இங்கே பார்க்கிறேன், மேடையில் வேண்டுமானால் ஆண்கள் இங்கே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் எதிரிலே அது வலது பக்கம் திரும்பினாலும் சரி, இடது பக்கம் திரும்பினாலும் சரி, நேராக பார்த்தாலும் மகளிர் தான் இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறேன், எந்த பக்கம் திரும்பினாலும் மகளிர், இந்த பக்கம் பார்த்தாலும், நேரா பார்த்தாலும், இந்த பக்கம் பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் எந்த அளவிற்கு அமைதி, கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு அமைதியாக, பொறுமையாக
நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு. தலைவர் கலைஞர் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்து காட்டக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் தனசேகரன் அவர்கள் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏகே கல்வி அறக்கட்டளை தன்னுடைய தாய் தந்தை அவருடைய பெயரால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையின் சார்பில் மிக சிறப்பான வகையில் எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அழைப்பிதழில் முதலில் பார்த்தபோது, விளம்பரத்தை பார்த்தபோது, ஆக அவரே இங்கே பேசுகிற போது படித்து காட்டினார். பீரோ எத்தனை பேருக்கு, கட்டில் மெத்தை தலையணை எத்தனை பேருக்கு, கிரைண்டர் எத்தனை பேருக்கு, மிக்சி எத்தனை பேருக்கு, தையல் இயந்திரம் எத்தனை பேருக்கு என்று வரிசைப்படுத்தி அந்த பட்டியலை எல்லாம் இங்கே படித்து காட்டினார். ஆக இவ்வளவு சலுகைகளை, இவ்வளவு திட்டங்களை, இவ்வளவு வசதிகளை இன்றைக்கு அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆக அரசாங்கம் எந்த அளவிற்கு இன்றைக்கு அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு நம்முடைய தனசேகரன் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து, ஆக இது அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கிளை செயலாளருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அவர் சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆகவே இப்படி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவரை, அவருக்கு துணை நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதேபோல அவருக்கு ஒத்துழைப்பை, ஊக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வாழ்த்துதலை, பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ தனிப்பட்ட தனக்கு அல்லது ஏகே தன்னுடைய தாய் தந்தையினுடைய பெயரை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு கல்வி அறக்கட்டளையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அவர்களுக்கு ஒரு பெருமை வந்து சேரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தாலும், ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர், தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகாது. ஆகவே அந்த உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே இன்றைக்கு ஏறக்குறைய 8300 மகளிர்களுக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லுகிற போது எல்லா குழுவினருக்கும் வழங்கிவிட்டுத்தான் மேடை விட்டு இறங்குவது வழக்கம். இங்கு கூட அந்த எண்ணம் எனக்கு உண்டு, அந்த எண்ணம் உங்களுக்கும் இருக்கலாம். நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தனசேகரனுக்கு அந்த ஆசை இருக்கலாம். ஆனால் பல்வேறு பணிகளின் காரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை அதை நான் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு ஏக்கமாக, ஒரு பெரும் வருத்தமாக, ஒரு பெரும் கவலையாக உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நம்முடைய தனசேகரன் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக அதை நிறைவேற்ற இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சில மாவட்டங்களில் 4 மணி நேரம் நின்று கொண்டே அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு, அப்படி ஒட்டுமொத்தமாக நேற்று வரையிலே கூட்டி பார்த்தால் இதுவரையில இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் 120 மணி நேரம் நின்று அந்த பணியை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று சொன்னால் உள்ளபடி அது எனக்கு ஒரு பெருமை. ஆக அந்த நிலையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலும் நீங்களும் பெருமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நாங்களும் அதே பெருமையோடு, அதே பூரிப்போடு, அதே மகிழ்ச்சியோடு, அதே அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாளாக கொண்டாடிட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக ஆணை பிறப்பித்து, அது இன்றைக்கு தமிழகத்தில்
இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மக்களால் வழங்கப்படக்கூடிய அந்த பதவிகளை மக்கள் தந்திருக்கக்கூடிய பொறுப்பாக கருதி மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அந்த பொறுப்புணர்வோடு அந்த கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக அதே நிலையில் இருந்துதான் நம்முடைய தனசேகரன் அவர்கள் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற அந்த தூய உள்ளத்தோடு இந்த பணியை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது புதிதல்ல. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நலத்திட்ட உதவிகளை, அது தலைவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு தினமாக இருந்தாலும் சரி, ஆக இப்படி முக்கியமான அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு, அதே போல பாட்டாளி பெருமக்களுக்கு, குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுவினருக்கு, பெண்களுக்கு, தாய்மார்களுக்காக இன்றைக்கு ஏராளமான சலுகைகளை, திட்டங்களை அவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பகுதி கழக செயலாளராக இருக்கக்கூடிய தனசேகரன் அவர்களை பார்க்கிற போது மற்ற பகுதிகளை சார்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையே வந்திருக்கிறது. எங்கள் பகுதியிலே இப்படி ஒரு பகுதி செயலாளர் இருக்கக்கூடாதா என்கிற எண்ணம் தான் இப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பகுதி செயலாளர் ஒவ்வொரு பகுதிக்கும் கிடைத்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து கூட அல்ல, தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதற்கு இவைகளெல்லாம் சாட்சிகளாக, சான்றுகளாக அமைந்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விழாவும் இங்கே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, தொடரட்டும் அவருடைய பணி, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்துள்ள அன்புக்குரிய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.